இப்போ தீர்க்க தரிசனம் உரைக்கிறது எப்படிலாம் உரைக்கணுங்கிறதெல்லாம் பார்த்துட்டே வரோம். அதில் கடந்த வாரத்திலே உங்கள்கிட்ட கேட்டேன், தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது 3 காரியம் முக்கியம். இப்போ இந்த வாரம் சொல்லுங்க பாப்பா, என்னென்ன காரியம் முக்கியம்? சத்தமாக எல்லாரும் சொல்லணும். பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல். இந்த 3 காரியமும் தீர்க்க தரிசனம் உரைக்கிற மனுஷனுக்கு ரொம்ப அவசியமான. அவன் அந்த அடிப்படையில் தான் தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். அப்புறம் இன்னொரு காரியத்தை சொன்னேன், தீர்க்க தரிசனம் உரைக்கும்போது நீங்கள் என்ன விதிகளுக்கு கீழே உரைக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. சும்மா கண்ணா புண்ணான்னு தீர்க்க தரிசனம்னே நான் பாட்டுக்கு அதை கண்டேன் இதை கண்டேன் வாழ்க்கை அப்படியாக இப்படி ஆகணும் சும்மா அள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கிறது. நான் ஏற்கனவே 2ஆக பிரித்து சொன்னேன். தீர்க்கதரிசி என்பவர் வேறே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் என்பது வேறு. பை ஃபெய்த்தில் தேவனுடைய ஆவியான உதவியோடு கூட நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனம்ங்கிறது பொதுப்படையானது. தீர்க்கதரிசி என்ற ஒரு மனிதனுக்கு தேவன் தீர்க்கமாய் வெளிப்படுத்துறது என்பது அது ஒரு பர்டிகுலர் பர்சனை நோக்கி அல்லது ஒரு நேஷனை நோக்கி, அது ஒரு குறிப்பான ஒரு இலக்கை நோக்கி அது உரைக்கப்படும். அது பொதுப்படையாலாம் இல்லை. அந்த தீர்க்கதரிசிக்கு சில காரியங்கள் ரொம்ப தெளிவாக கர்த்தர் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். அவர் தீர்க்கதரிசி. ஆகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற எல்லாரும் தீர்க்கதரிசி அல்ல, அவங்களுக்கு எல்லாமே தெரியாது. அதனால தான் பாவம் யாராவது தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் கடவுள்கிட்ட கேட்டு சொல்லணும்னு போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா அவங்க குறி சொல்கிறவங்க மாதிரி ஆயிடுவாங்க. கடைசிக்கு ஏதாவது சொல்லணுமே, இவங்க நம்ம தீர்க்கதரிசி நம்பி வந்துட்டாங்களே, நம்ம ஏதாவது சொல்லணும்ல இவங்களுக்கு அப்படின்னா அப்புறம் எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் சொன்னது சொல்லாதது தெரிஞ்சது தெரியாது எதையாவது சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க நாங்கள் அந்த தீர்க்கதரிசி சொன்னபடி தாங்க நாங்கள் செஞ்சோமாங்க. இதில் என்னென்னா ஒரு மனுஷனை தேவையில்லாமல் பிரச்சனைக்குள்ளே நம்மளே கொண்டு போய் விட்டுறோம். அதனால தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள்ங்கிற கேட்டகரி வேற, தீர்க்கதரிசி என்பது வேறு. இது எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்ளணும். அந்நிய பாஷையில் பேசுவது 2 வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டான் அப்படிங்கிறனால அவனுக்கு எல்லாம் வெளிப்பாடை பெறுகிற பெரிய கர்த்தருடைய தீர்க்கதரிசி அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவனுக்கு எல்லாம் தெரியாது. இன்னொன்று சொல்கிறேன், தீர்க்கதரிசி என்ற மினிஸ்ட்ரிங் ஆபீஸை உடையவங்களுக்குமே எல்லாமே தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாம் தெரியாது. அவங்களுக்கும் தேவையானதை தான் தேவன் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். என்ன காரியம் தேவையோ அதை தான் சொல்லுவார். எல்லா காரியத்தையும் ஒரு தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் என்ன செய்யறதில்லை, சொல்லிகிட்டு இருக்கிறதில்ல. அப்படி சொன்னால் அப்புறம் அவன் கடவுள் மாதிரி ஆயிடுவான். எனக்கு எல்லாம் தெரியும், இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாம் தெரியும் அப்படின்னு. அதனால் இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வரங்கள் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதை இயக்க நாம் முயற்சிக்க வேண்டும். இங்கே வேதத்தில் பார்க்கும் பொழுது நம்ம ஒரு சட்டத்தின் படி அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. அது என்ன சட்டம்? விசுவாச பிரமாணம் அல்லது விசுவாச சட்டம். ஒரு லா ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு வேதம் சொல்லுது ஆங்கிலத்தில், விசுவாச சட்டம். இல்லை சட்டம்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் நமக்கு சட்டத்திட்டங்களே இல்லை, கிருபைக்கு சட்டத்திட்டங்கள்லாம் போட முடியாது அப்படின்னு சிலர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிருபைன்னு வந்துட்டாவே சட்டமே கிடையாது, நம்மளை கட்டுப்படுத்துகிற சட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பெரிய தவறான கருத்து. கிருபைக்குள்ள இருக்கிற சட்டத்தை பற்றி வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆவிக்குரிய சட்டங்களுக்கு நாம் அடங்கி நடக்க வேண்டும் அப்படி புதிய ஏற்பாடு சொல்லுது. ஆவிக்குரிய சட்டங்கள், நம்ம ஆவிக்குரியவங்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு ஆவிக்குரிய சட்டம் என்ன செய்யுது இருக்குது. அப்புறம் பார்க்குற விசுவாச பிரமாணம், அப்படின்னா அது விசுவாச சட்டம். இப்போ விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணணும்னா அந்த விசுவாசத்துக்குன்னு ஒரு சட்டம் என்ன செய்யுது இருக்குது. ரோமர் 8:2 சொல்லுது, ஜீவனை உடைய ஆவி பிரமாணம், ஆவியின் சட்டம் அப்படி வேதம் சொல்லுது. அப்போது இப்படிலாம் புதிய ஏற்பாடு நிறைய லாவை பற்றி பேசுது. சிலர் நினைக்கிறாங்கன்னா நம்ம நியாயப்பிரமாணம் தான் அது சட்ட புஸ்தகம், அது முடிஞ்சிருச்சு. ஏன்னா நமக்கு எதிரடையாக இருந்த கற்பனைகளையும் நியமங்களையும் அவர் குலைத்து நடுவில் ராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் அது ஆணி அடித்து சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் அப்படி சொல்கிறதுனால எந்த சட்டமுமே விசுவாசிக்கு கிடையாது, நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், கிருபை தாங்கும் அப்படி பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஆள்கிட்டெல்லாம் சிக்கிறாதீங்க.
ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஆன்லைன் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு, எல்லா செய்தியும் நம்ம கேட்க முடியும். அப்படி தவறான செய்தியெல்லாம் கேட்டு தவறான வழிகளில் போயிடாதீங்க. அதான் கிருபை இருக்குல்ல, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் போல் அப்படின்னு போயிடாதீங்க. புதிய உடன்படிக்கை நாட்களில் சட்டம் இருக்குன்னா இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மோசேயினுடைய நாட்களில் தான் நியாயப்பிரமாணம் என்ற சட்டம் கொடுக்கப்பட்டது. நியாய சட்டம் மோசேயினுடைய நாட்களில் நியாய சட்டம் கொடுக்கப்பட்டது. அதாவது இது தப்பு, இது சரி, இந்த சட்டத்தை கொண்டு நீங்கள் நியாயந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நியாய சட்டம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் மோசேக்கு முன்னாடி அப்போ உலகத்தில் சட்டத்திட்டங்களே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மோசேக்கு முன்னாடியே சட்டம் இருந்துச்சுங்க. அது நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் தேவனே சொல்கிறாரு. ஈசாக்கு கிட்ட வந்து ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம திருப்பி கொள்ளலாம் பாருங்கள். ஈசாக்கிட்ட வந்து தேவன் பேசுகிறார். ஈசாக்கிட்ட பேசும்போது உங்கள் அப்பா வந்து எனக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சிருந்தாள் அப்படி சொல்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்கள், 2லேருந்து 5 வரைக்கும் வாசிக்கிறேன். நான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நானிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாமுக்கு நான் ஒரு ஆணை இட்டு கொடுத்துருக்கேன்ப்பா, அந்த ஆணையை நான் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். நீ இந்த தேசத்தில் இரு, நான் இங்கே ஒன்று ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. 4ஆம் வசனம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, இப்போ நீங்களே வாசிங்க, என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே. இப்போ அந்த பிரமாணம் அதெல்லாம் சட்டங்கள், விதிகள், கோட்பாடுகள், இப்படி எல்லாம் சொல்லலாம். அப்போது நியாயப்பிரமாணம், அதாவது நியாய சட்டம் என்ற ஒன்று கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் பல சட்டங்களை விசுவாசத்திலே வைத்திருந்தார். இப்போ ஆபிரகாமுக்கு முந்தின நாளும் விசுவாசத்தின் காலம்தான், மோசேக்கு முந்தின நாளும் விசுவாசத்தின் காலம்தான். அதுக்கப்புறம் இயேசுவுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த நாட்களும் விசுவாசத்தினுடைய நாட்கள் தான். அந்த புதிய ஏற்பாடு விசுவாச பிரமாணத்தின் கீழே வருது. மோசேக்கு முன்னாடி இருந்த நாட்களும் விசுவாசத்தின் பிரமாணத்தின் கீழே தான் வருது. அப்போ அன்றைக்கே அந்த விசுவாச சட்டம் இருந்திருக்கிறது. அந்த விசுவாச சட்டத்தின்படி தான் எல்லாம் வந்து அவங்க கீழ்ப்படிஞ்சு நடந்திருக்கிறாங்க. அப்போ அன்றைக்கே அந்த விசுவாச சட்டம் வேலை வைத்திருந்திருக்கிறார் தேவன். அதனால தான் ஈசாக்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அப்பா வந்து என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய விதிகளையும் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என்னுடைய பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து நம்முடைய வெல்ஃபேருக்காக தான் கொடுக்கப்படுது. இப்போ நான் என்ன விளங்குற மாதிரி சொல்லுங்க, இப்போ டிராஃபிக்கில் போகிறோம், போக்குவரத்து விதிகள் இருக்கிறது, சட்டங்கள் இருக்கிறது. போக்குவரத்து விதிகள் நமக்கு கொடுக்கப்படுது, அந்த விதிகளை மீறினால் தண்டிப்பதற்கு நியாய சட்டம் இருக்கிறது இல்லையா? போக்குவரத்து விதி சொல்லுது, ஒழுக்கமாக நீ எப்படி போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கணுங்கிறதெல்லாம் நிறைய சொல்லுது. இப்போ ஒரு டிராஃபிக்கில் போய் ஒரு சிக்னல் லைட்டு போட்டாச்சுன்னு சொன்னால் ஒரு வெள்ளை கோடை போட்டு வச்சுருக்கலாம், இதை தாண்டி என்ன செய்யக்கூடாது, நீ போகக்கூடாது அப்படின்னு. இப்போ நான் தாண்டி போயிட்டு நிறுத்திட்டா கூட அந்த கோட்டை தாண்டினே அப்படிங்கிற குற்றத்துக்காக நான் வந்து தண்டனை என்ன செய்யணும், நான் வந்து முழுசாக டிராஃபிக்கை வந்து வயலேட் பண்ணி அப்புறம் போயிடல, ஆனால் அந்த கோட்டை தாண்டுவதே என்னது, தாண்டுறதே ஒரு குற்றம் தான். அங்கே போய் வர வழியெல்லாம் கிடையாது. ஏன்னா சட்டத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், அதாவது விதியை மீறிட்டோம். இப்போ சட்டம் வந்து நம்மளை என்ன செய்யுது, தண்டிக்கிறது. சரி, இந்த சட்டம்லாம் எதுக்கு, நம்ம கோபம் வரும், ஏன்னா நம்ம கையிலேருந்து காசு போகும்போது கொஞ்சம் கோபம் வரும். நான் சொல்கிறேன், இந்த சட்டமே எல்லாத்தையும் எடுத்துடுறோம்னு வச்சுக்கோங்க, டிராஃபிக் ரூல்ஸே வேண்டாங்க, விதியே வேண்டாங்க,
நாங்கள் பார்த்து போய்க்கிறோங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? எல்லாரும் எண்ணெய் முந்து 4 ரோட்டில் போய் அத்தனை வண்டி முட்டிக்கிட்டு நிற்கும். கடைசிக்கு கீன்னு ஆரன் அடிச்சுட்டே நிற்க வேண்டியதான். யாருமே ஒரு சிக்னலையும் தாண்டி என்ன செய்ய மாட்டோம், போக முடியாது, போக மாட்டோம். ஏங்க இப்போ நீங்களாம் பார்த்து போய்க்குன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக போகலாம்ல. அந்த பொறுமை யார்கிட்ட இருக்கு? அப்போ சட்டம் தான் நமக்கு, அந்த விதி தான் நமக்கு பொறுமை என்ன செய்யுது, கொடுக்குது. இப்போ விதி ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் சொல்லுது, நின்ன உடனே டைம் பார்க்குறோம், 4 சிக்னல் முடிஞ்சு வரணும்னா 4.5 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். வழி கிடையாது, நின்று தான் ஆகணும். 4 நிமிஷம்னா 4 நிமிஷம், 4 பக்கமும் சிக்னல் போட்டோம் வர்றது வரைக்கும் நம்ம நின்றுட்டு தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது, பொறுத்துக்கிறோம். அதே அந்த விதி இல்லைன்னா எங்கிட்டாவது நுழைஞ்சிடலாமான்னு தான் பார்ப்போம். யாருக்கும் அந்த பொறுமை என்ன செய்யாது, வராது. கடைசிக்கு விபத்துக்கள் வரும், நிறைய ஆபத்து வரும், எல்லாம் நடக்கும். நிறைய இடத்துல பேரியர்ஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அங்கனே போய் முட்டிக்கிட்டு நிற்கிறோம், அங்கனே போய் இடிச்சிடறான். பேரியர் வச்சதே வேகத்தை குறைக்கிறது தான். அந்த பேரியருக்குள்ளே நான் நுழைவேனா நீ நுழைவேனா முன்னாடி, அதிலே போய் இடிச்சுக்கிறான் மனுஷன். பொறுமை கிடையாது. அப்போ இவ்வளோ விதிகள் நம்மளை கட்டுப்படுத்தியே நிறைய தவறு நடக்குது. விதிகள் நம்மளை கட்டுப்படுத்தாட்டினா நம்ம வாழ்க்கை பயணம் ஓடவே ஓடாது. ஒரு குறிப்பாக நான் டிராஃபிக்கை சொன்னேன். இப்போ பேங்கிங் சிஸ்டம் இருக்குது, அதுக்கு சில லாஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் லாஸ் இருக்குது, சட்டத்திட்டம் இருக்குது. அந்த சட்டத்திட்டத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறனால தான் உங்கள் பணத்தை கொண்டு போய் முகமறியாத யாருன்னே தெரியாத ஒரு வங்கியில் கொண்டு போய் போடுறீங்க. அது எனக்கு கரெக்டாக வட்டியை கொடுக்கும், எனக்கு அது லாபமாக இருக்கும், இல்லை என் பணம் பத்திரமாவது என்ன செய்யும் இருக்கும், நம்புகிறோம். இப்போ இந்த விதியெல்லாம் எடுத்துருங்க. பணத்தை போட்டேன், ஆமாம் போட்டேன், கொடுங்க, தர முடியாது, உனக்கு கொடுக்கணும்னு ஒன்று விதி இல்லை, நான் எனக்கு இஷ்டமான நேரத்தில் தான் தருவேன் அப்படின்னு பேங்க் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லாவற்றுக்குமே விதிகள் அவசியமானது. ஃபினான்ஸ்னா அதுக்கு ஒரு விதி இருக்குது, ரோடுனா அதுக்கு ஒரு விதி இருக்குது, நாட்டு ஆளணும்னா அதுக்கு ஒரு விதி இருக்குது. இந்த விதிகள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விதிகளை எவன் மீறுகிறானோ அவனை சட்டம் தண்டிக்கிறது. நியாய சட்டம் என்ன செய்த அவனை தண்டிக்கிறியா, நீ விதியை மீறின அப்படின்னு அந்த விதியை மீறினவனை சரி. அப்போது விதியும் நல்லதான், நியாய சட்டமும் நல்லதான், பிரமாணங்களும் நல்லதான், நியமங்களும் நல்லதான். அப்போ இது நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம முற்றிலுமாக எந்த விதியுமே கிடையாது போல, நமக்கு நம்ம தான் நியாயப்பிரமாணத்திலேருந்து வெளியே வந்துட்டோம்ல அப்படின்னு நினச்சா நம்ம தப்பாக கணக்கு போடுறோம்னு அர்த்தம். சொல்லுகிறேன், விசுவாச விதிகளை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால், நீங்கள் போய் நடு ரோட்டில் எப்படி ஒரு டிராஃபிக்கை விலக முடியாமல் எல்லா வண்டியும் குமிஞ்சு முட்டிக்கிட்டு நிற்கிதோ அது மாதிரி நீங்களும் போய் ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு தான் நிற்பீங்க. உங்கள் வாழ்க்கை பயணம் சுமுத்தாக என்ன செய்யாது, இருக்காது. அதே நேரத்தில் விசுவாச விதிகளை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக நடக்க ஆரம்பிக்கும். அவ விசுவாச விதி நல்லதா கெட்டதா? நான் சொல்றேன், பொதுவாக எல்லா விதிகளுமே நல்லது, நல்லதுக்கு தான் விதி. கெட்டது நடக்கிறதுக்கு விதி கிடையாது. நீங்கள் மனுஷன் நினைச்சுனா எதாவது கெட்டது நடந்துச்சுன்னா தலை விதிங்கிறான். கெட்டது விதி கிடையாது. நீ விதியை மீறுவதினால் நியாய சட்டம் உனக்கு ஒரு தண்டனையை கொடுக்குது. உன் தலை விதி என்ன இப்படி ஆயிடுச்சுங்கிறாங்கல்ல. நான் சொன்னேன், விதிகள் எப்பொழுதுமே நல்லது, நல்ல லா தான் கொடுக்கப்பட்டிருக்கு, நல்ல விதிகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரின்சிபல்ஸ் நல்ல கோட்பாடுகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவைகள் நமக்கு மோசமானவைகள் அல்ல. ஆனால் நியமிக்கப்பட்ட விதிகளை நான் மீறும் பொழுது நியாய சட்டம் என்ன செய்கிறது, தண்டிக்கிறது. நான் தண்டித்த உடனே நான் நினைக்கிறேன், என் தலைவலி விதி இப்படி தண்டனை வாங்கணும்னு இருந்திருக்கு, என் தலை விதி இன்னைக்கு ஃபைன் கட்டணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி விதிக்கும் நியாய சட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் மனுஷன் பேசிகிட்டு இருக்கிறான். பைபிள் டிஃபைன் பண்ணது எல்லாத்தையுமே அழகாக பிரித்து சொல்லுது. விதிகள், கற்பனைகள், பிரமாணங்கள், நியமங்கள், இப்படி எல்லாத்தையுமே நல்ல வகை பிரித்து சொல்லுது பைபிள். ஒன்றுக்கொன்று ஆனால் தொடர்புடையவைகள் தான்.
ஆகவே விசுவாசத்தில் நடக்கிறதுக்கும் விசுவாச விதிகள் இருக்கிறது. ஆபிரகாம் அந்த விதிகளை எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால தேவன் ஈசா கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அப்பா என்னுடைய பிரமாணங்கள், விதிகள், பிரமாணங்கள், நியமங்கள், கற்பனைகள் எல்லாம் ஒழுங்காக கடைபிடிச்சதுனால இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, உனக்குள்ளும் உன்னை நான் இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்க போகிறேன். உனக்குள்ளும் உன்னுடைய சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். விசுவாச விதிகளை நான் சரியாக கடைபிடிக்கும் பொழுது அந்த விதிகள் என்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, என் மூலமாக என்னுடைய தேசமே என்ன செய்யப்பட போகுது? ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஏன்னா மனு வர்க்கமே ஆசீர்வதிக்கப்பட போகிறது, எனக்குள்ளும் என் சந்ததிக்குள்ளும் அப்படின்னு தேவன் சொல்றார். அப்போ அதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும், அதுதான் உங்களுக்குள்ளேயும் உங்கள் சந்ததிக்குள்ளேயும் பூமியில் உள்ள அம்சங்களால் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். எப்போ இந்த லா ஆஃப் ஃபெய்த்தை, இந்த லா ஆஃப் லைஃப், லா ஆஃப் ஃபெய்த், லா ஆஃப் லிபர்ட்டி இப்படிலாம் சொல்லப்படுது. இந்த சட்டங்களை நீங்கள் கடைபிடித்து நடந்தால் நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் சந்ததிகளும் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இந்த பிரமாணம் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. விசுவாச பிரமாணங்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வேதம் சொல்லுது, ஒருவன் தீர்க்க தரிசனம் உரைத்தால் விசுவாச பிரமாணத்தின்படி என்ன செய்யணும்? சொல்லணும் அப்படின்னு. அப்போ அதில் ஒரு பாயிண்ட்டை சொன்னேன். விசுவாச பிரமாணம் என்று சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்கிற மனிதனுக்கு ஒரு வேதத்தை பற்றிய அறிவு நல்லா இருக்கணும். இப்போ விசுவாச பிரமாணம் சொல்லும் பொழுது விசுவாசமாக வேதத்தில் தேவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, எதையெல்லாம் விசுவாசிக்க சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சா தானே நான் விசுவாசத்துக்கு ஏற்ற ரீதியில் நான் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். இன்னொரு மனிதனுடைய விசுவாசத்தை தூண்டக்கூடிய அளவில் அப்போ தான் நான் உரைக்க முடியும். இப்போ எனக்கே விசுவாச பிரமாணத்தை பற்றி அல்லது விசுவாசத்தை பற்றி எதுவுமே தெரியல, தேவன் என்னெல்லாம் செஞ்சா என்னெல்லாம் விசுவாசித்தா நடக்கும்னு சொல்லி இருக்கிறாருங்கிற பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் யாருக்கும் விசுவாசத்தை தூண்டக்கூடிய அளவில் என்னால் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியாது. அப்போது தீர்க்க தரிசனம் உரைக்க நினைக்கிற மனிதன் முதலாவது அவன் அந்நிய பாஷையை நல்லா பேசணும். ரெண்டாவது விசுவாச வசனங்களை அவன் தெளிவாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். வேதத்தை தெளிவாய், சுருக்கமாக சொல்ல போனால் வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தமான விசுவாசத்தை தூண்டக்கூடிய வார்த்தைகளை நிறைய படிக்கணும். பைபிளை படிக்காமலாம் தீர்க்கதரிசனம் சொல்லாதீங்க, பைபிளை நல்லா படிங்க, வேத வசனங்களை தியானிங்க, அதனுடைய வெளிப்பாடு தான் தீர்க்க தரிசனம். அப்போ பைபிளை நல்லா படிக்கணும், வேத விசுவாச வார்த்தைகளை, விசுவாசத்தை தூண்டக்கூடிய காரியங்களை நான் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டுமானால் வேதத்தை நான் நன்றாக படிக்கணும். அப்புறம் வேதத்தை படிக்கிறது மட்டுமல்ல, சரி இப்போ எனக்கு ஒரு விசுவாசத்தை பற்றி தெரியுது, இதுதான் சரின்னு தெரியுது, சுகம்தான் தேவனுடைய சித்தம் தெரியுது, விடுதலை தான் தேவனுடைய சித்தம் தெரியுது, சரி எனக்கு அந்த வாக்குத்தத்த வசனங்களும் தெரியுது, ஆவியானவர் சொல்றாரு, ஆனால் எனக்குள்ள ஒரு சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா நான் சொல்கிறேன், நடக்குமோ நடக்காதோ, நடக்காமல் போயிட்டான், தேவன் தான் சொல்கிறாரு ஆனால் நடக்காமல் போயிட்டான் அப்படின்னு சந்தேகம் நமக்கு வரவே கூடாது. அதுதான் நம்ம பார்த்தோம். கடைசியாக பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனிதன் அல்லவே. என்னாகமத்தில் வாசம் இல்லையா, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்லவே, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்லவே, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளை பார்த்து கேட்குது. அப்போ என்னன்னா தேவன் சொன்னபடியே ஆயிற்று என்று பார்க்கிறோம். அப்புறம் என்ன சில வசனங்கள்லாம் அவங்களுக்கு காண்பிச்சேன். அவர் சொல்றாரு நான் நினைச்சபடி நடக்கும் அப்படிங்கிறாரு. நான் என்னதை மனதில் நினைச்சிட்டான், தேவன் சொல்றாரு நான் நினைச்சபடி தான் எல்லாம் என்ன செய்யும் நடக்கும். இன்னைக்கு இந்த பவரை உணர்ந்த மனிதர்கள் சொல்றாங்க நான் நினைச்சேன் இப்படிதான் நடக்கும்னு, அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறான். தேவனே அப்படிதான் சொல்றாரு, நான் என்னுடைய உள்ளத்தில் எதையாவது நான் நினைச்சிட்டேன்னா நான் நினைச்சபடி என்ன செய்யும் நடக்கும் அப்படிங்கிறார். அப்போ அவருடைய நினைவுகள் எப்படிப்பட்டவைகள் அப்படிங்கிற ஏசாயா 55 பார்க்கும்பொழுது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவாய் உன்னுடைய
நினைவுகளை காட்டிலும் என்னுடைய நினைவுகள் வந்து உயர்ந்தவைகளாக இருக்கு அப்படின்னு தேவன் வந்து சொல்கிறார். என்னுடைய நினைவுகள் வந்து உன்னுடைய நினைவுகள் அல்ல அப்படிங்கிறார். உன் நினைவு மாதிரி நான் நினைக்கிறது இல்லைங்கிறார். உன்னை மாதிரி நினைக்க மாட்டேன், ஆனால் உன் வழியும் என் வழி கிடையாது. பூமியை பார்க்கலும் வானங்கள் எவ்வளோ உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்தவைகள். உயர்ந்த நினைவுகளை உடைய தேவன். அப்போது சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஆசீர்வதிப்பார். மனுஷனை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிற நினைவுகளையே உடையவராக தேவன் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் ஆசீர்வதிப்பார். அப்போ கடவுளுடைய நினைவு என்னன்னா நல்ல நினைவுகள். அதனால தான் சொல்றாரு, இப்போ ஒன்றை காட்டலாம் பெட்டரா திங்க் பண்ணுறாள் அப்படிங்கிறார் தேவன் வந்து. இப்போ அதனால தான் பரமண்டல ஜெபத்தில் சொல்லும்போது என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, பரமண்டலத்திலே உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உடைய சித்தம் செய்யப்படுவதாக ஒரு ஜெபத்தை என்ன செய்ய பண்ணு அப்படிங்கிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னை குறித்து நான் சித்தம் கொண்டிருக்கனே, அந்த காரியம் உன் வாழ்க்கையில் நடந்தாவே நீ நினைக்கிறதுக்கு மேலான காரியம் உன் வாழ்க்கையில் நடந்துருங்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வந்து நம்மளை குறித்து சில கனவெல்லாம் வச்சுருப்போம். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், அப்படி இருந்தாலும் நம்ம நிறைய கற்பனையில் இருப்போம். ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, உன்னை காட்டிலாம் பெட்டரா நினைக்கிறாள் அப்படிங்கிறார். உன்னை குறித்து நன்றாக நினைக்கிற தேவன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என்னை குறித்து நான் நினைக்கிறத காட்டிலும் என்னை குறித்து என் தேவன் இன்னும் பெட்டரா அவர் கனவு கண்டுகிட்டு இருக்காரு. அவர் நல்லா நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதை நீங்க மறந்துடாதீங்க. அப்போ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவே உம்முடைய நினைவுகளின்படி என்னை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. அதான் சுருக்கமாக சொல்றாரு, பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக ஜெபம் பண்ணு. அவ்வளோதான், நல்ல காரியம் நிறைய நடந்துடும் அப்படிங்கிறார். ஏன்னா உன்னை குறித்து நான் நல்ல நினைவுகளை உடைய தேவனாக இருக்கிறேன். அதுதான் எபேசியரில் வாசம். எபேசியரில் சொல்லும்போது வேதவசனம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நமக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்கிறார் வல்லமையின் படியே. நமக்குள்ள ஒரு பவர் இருக்குங்க, சூப்பர் பவர் இருக்கு. இந்த பவர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அது நமக்குள்ளதான் இருக்கு. நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அருளுகிற அந்த திவ்ய வல்லமை, அதுதான் அங்கேயும் பார்க்கிறோம். ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு திவ்ய வல்லமையை தேவன் நமக்குள்ள தான் வச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கு. ரோமர் 8:11 வாசிக்கிறோம், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினருடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால் உங்களிலே வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே அவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். இப்போ நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்கு எங்கேயோ இருந்து வல்லமை வரப்போறது இல்லை. அப்படியே எங்கேயோ இருந்து அப்படியே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஏதோ ஒன்று என் மேலே வந்து இறங்க போகுது போல ஒன்றும் கிடையாதுங்க. நீங்களே ஒரு பவர் ஹவுஸாக இருக்கீங்க. ஹல்லேலூயா. பக்கத்துக்கு ஆளா பார்த்து சொல்லுங்க, நீங்களே ஒரு பவர் ஹவுஸாக இருக்கீங்க. உங்களுக்கு வேண்டிய வல்லமை உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Glory to Jesus. இந்த டைனமிக் பவர் அது நமக்குள்ள இருக்கு. ஒரு டைனமோ இருக்குன்னா அது சுழன்றால் மின்சாரம் வெளியே வரும், லைட் என்ன செய்யும்? எரியும், கரண்ட் வந்து வேலை செய்யும். இப்போ அந்த டைனமோ சுழற்சி அடையலைன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் என்ன செய்யாது? வராது. இப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டைனமிக் பவர், அந்த டைனமோவை இயக்குனா ஒரு டைனமிக் பவர் என்ன செய்யும்? வெளியே வரும். நேற்று கூட யூடியூப்பில் ஒரு இதை பார்த்தேன். ஒரு விவசாயம் பண்ணுறான், கரண்டே இல்லாத இடம், ஆனால் அற்புதமாக கரண்ட்டில் மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு, தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அந்த ஸ்டார்டிங் மட்டும் ஒரு ஹேண்டில் போட்டிருக்கான், நல்லா சுற்றி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதுவாக கொஞ்சம் நேரத்துக்கு சுற்றுறதுக்கு வந்து ஹேண்டில் போட்டிருக்கான். அந்த தண்ணி உள்ளேருந்து பம்ப் ஆகி வெளியே வந்துச்சு அப்படின்னா, வந்த உடனே ஒரு டர்பன் மாதிரி முன்னாடி செட் பண்ணிட்டான். அந்த 4 HP தண்ணி வந்து அடிக்குதுன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் டர்பன் மாதிரி முன்னாடி வந்து ஒரு பக்கெட்டாக செட் பண்ணியிருக்கிறான். இந்த தண்ணி ஃபோர்ஸில் என்ன பண்ணுதுன்னா அது அப்படியே சுழல ஆரம்பிக்குது. சுழல ஆரம்பிச்சோன்னா அதுலேருந்து பெல்ட் போட்டு மேலே ஒரு டைனமோ மாட்டிட்டான், கரண்ட் உற்பத்தி பண்ணுற டைனமோ மாட்டிட்டான். அந்த டைனமோவில் உற்பத்தி ஆகிற கரண்ட்டை கொண்டு வந்து மறுபடி கீழே இருக்க மோட்டரில் கொடுத்துட்டான். விளங்குதான் நான் சொல்கிறது? இப்போ அவன் ஸ்டார்ட் மட்டும் பண்ணி விடணும், அவ்வளோதான்.
ஸ்டார்ட் பண்ணி விட்ட உடனே அங்கே உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த தண்ணியே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 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 டர்பனை வந்து சுத்தம் பண்ணுது. அந்த டர்பன் வந்து பெல்ட் மூலம் இன்னொரு மோட்டாரில் இன்னொரு டைனமோவில் இயக்க மாட்டி வச்சுருக்கான். அந்த டைனமோவில் வந்து இப்போ கரண்ட் உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தி ஆகிற கரண்ட்டை கொண்டு வந்து கீழே இருக்க மோட்டருக்கு மறுபடியும் கொடுத்துட்டான். இப்போ என்ன செய்யுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணியும் வெளியே வருது, கரண்ட் செலவும் இல்லை, கரண்ட்டும் உற்பத்தி ஆகுது, மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல புத்திசாலி மனுஷனாக இருக்கான் பாருங்க. இப்போ நமக்கு வந்து என்னன்னா உள்ளேயே டைனமிக் பவரை வச்சிருக்கிறோம். ஆனால் பவர் எங்கே இருந்தாலும் நமக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். எங்கேயோ இருந்து பவர் வரணும்னு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 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 பவர், இந்த வல்லமை அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா மூல மொழிபெயர்ப்பில் டுனாமிஸ் அப்படிங்கிற வார்த்தையில் தான் வர்றாங்க. அந்த டுனாமிஸ்ங்கிற வார்த்தையே வந்து டைனமிக், டைனமோ அப்படிங்கிறதான். அப்போ நமக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையே வந்து ஒரு பவர் ஆஃப் டுனாமிஸ் தான், ஒரு டைனமிக் பவர் தான். நீ சுழல பண்ணினால் எப்படி கரண்ட் வெளியே வருதோ அதுபோல பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே செயல்படும்படி நீ இடம் கொடுத்தால் உனக்குள்ளே தேவ வல்லமையை நீ பார்ப்பாய். நிறைய பேர் தேவ வல்லமைனா எங்க இருந்தோ வரணும்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்றாரு வல்லமையை உனக்குள்ளதான் வச்சிருக்கேங்கிறாரு. எல்லாம் சொல்ல, எனக்கு வேண்டிய வல்லமையை எனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். அதான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம். பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளணும். அதான் ரோமர் 8:11 சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால். எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமா இருக்காரு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் நம்ம, அதுல சந்தேகமே இல்லை. அப்படின்னா அந்த ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால், இப்ப தேவன் எப்படி கிரியை செய்ய போறார்னா உங்களிலே வாசமாயிருக்கிற அந்த தம்முடைய ஆவியினாலே. தேவன் வேற எங்கேயோ இருந்து பவரை அனுப்ப போறாரு நினைச்சீங்கன்னா நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. உங்களுக்கு உள்ளே வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே. அதை சொல்லும் பொழுது அடமொழியோட சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அப்ப தேவன் இயேசுவை எப்படி எழுப்பினார் அப்படின்னா தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை உள்ள அனுப்பிதான் பாதாளத்தில் கட்டப்பட்டிருந்த இயேசுவை அந்த கட்டவிழ்த்து வெளியே கொண்டு வந்தாரு. சிதைந்து கிடந்த சரீரமாய் இருந்த அந்த சரீரத்துக்குள்ள அவருடைய ஆவி போகுது. கல்லறைக்குள்ளே அந்த ஆவியின் வல்லமை நுழைஞ்சுதான் அந்த சரீரத்தை சுகமாக்குகிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப இதே பவர் தான் தேவன் சொல்றாரு உனக்குள்ளதான் இருக்குங்கிறாரு. அப்ப பரிசுத்த ஆவி, அதைத்தான் எபேசியரும் வேதம் சொல்லுது. எபேசியர்லையும் அதை பற்றி வேதம் அழகா பேசுது. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. வேணாலும் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க, மறுபடியும் எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 3:20, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு உள்ளே கிரியை செய்கிற வல்லமை. வல்லமை எங்கே கிரியை செய்யுது? நமக்கு உள்ளதான். நான் ஒரு ஜெபத்தை தேவனை நோக்கி ஏறெடுக்கும் பொழுது தேவன் சொல்றாரு அதுக்கு பதிலை உண்டாக்குகிற வல்லமையை எனக்குள்ளேயே தேவன் வைத்திருக்கிறார். மறுபடியும் உங்களுக்கு விளங்கும்படி நான் அதை சொல்றேன். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு வேண்டியவைகளை நான் வேண்டிக் கொள்ளும் பொழுது அதை உற்பத்தி பண்ணுகிற வல்லமையை தேவன் எனக்குள்ளேயே இயக்குகிறார். இப்ப இந்த எனக்கு வேண்டிய இந்த பதில எனக்குள்ளே தான் தேவன் இயக்குகிறார். எனக்குள்ளதான் இருக்கு. சுகம் வேணுமா? அந்த பவரை தேவன் எனக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. நான் அவற்றை கேட்கிறேன். அவர் எனக்குள்ள இருக்கிற வல்லமையை இயக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எனக்குள்ள இருந்தா கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். வேதம் சொல்லுது இல்லையா, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் அறியவும். 1 யோவான் 5 அதிகாரத்தில் இதை பார்க்கிறோம். தேவன் 11 வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். தேவன் என்ன தந்திருக்கிறாரு?
பாருங்க, ஒரு ஒரு எட்டர்னல் லைஃப், ஒரு நித்தியமான, ஒரு நிரந்தரமான, கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரு ஜீவனை தேவன் என்ன பண்ணிட்டார்? நமக்கு கொடுக்க போறாருன்னு போட்டிருக்கா, கொடுத்திருக்கிறாருன்னு போட்டிருக்கா? தந்திருக்கிறார். பைபிள் எடுத்தவங்க வாசிங்க, 1 யோவான் 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்து இருக்கிறார். அப்ப ஏற்கனவே இந்த ஜீவனை உங்களுக்குள்ள வச்சுட்டார். உங்களுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியல் பவர் இருக்குங்க, கண்டென்ட் ஆயிருக்கு. உங்களுக்குள்ளதான் இருக்கு அந்த பவர், உங்களுக்குள்ளதான் தேவன் அதை வச்சிருக்கிறாரு. நிறைய இந்த சுகம் அளிக்கிற கூட்டங்கள் இதைத்தான் கற்றுக் கொடுக்குறாங்க. உனக்குள்ள அந்த ஜீவன் இருக்கு, இப்ப அந்த ஜீவனை தான் ஆபரேட் பண்ண போறோம். இப்ப நீ எழுந்து நடக்க போற, சுகம் உண்டாக போகிறது. வேற எங்கேயோ இருந்து சுகம் வரப்போகுதுன்னு எதுவே எதிர்பார்த்துட்டு இருக்காது. எனக்கு உனக்குள்ளதான் இருக்கு இந்த பவர். அந்த பவர்ல தான் நீ எழும்பி நடக்க போற, அந்த பவர்ல தான் நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள போற அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நான் அதுக்காக தான் நான் திரும்ப 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 நான் இதை உங்களுக்கு வலியுறுத்தி போதிக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய வெற்றியின் ரகசியம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது, வேற எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் தேவன் உங்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறார். அப்போ அதனாலதான் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். அப்புறம் அப்படியே கண்டினியூஸிட்டியா போகுது. இப்போ என்ன பிரச்சனைனா, எனக்குள்ள அந்த ஜீவன் இருக்குங்கிற அறிவு நிறைய பேருக்கு இல்லை. எனக்குள்ள அந்த ஜீவன் இருக்கு அப்படிங்கிற அறிவே இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த அறிவு ரொம்ப முக்கியம். இப்போ எபேசியரில் சொல்லும்போது அங்கே வருவோம் பாருங்க. அவர் சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்வதற்கும்ங்கிறார், நாம் நினைக்கிறதற்கும்ங்கிறார். அந்த நினைவுகளை குறித்து தான் சொன்னேன். இப்போ நான் நினைக்கிறதுக்கு மேலே தேவன் என்னை குறித்து நன்றாக நினைக்கிறார். அதுதான் அந்த வசன ஆதாரம். மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. பாருங்க, எனக்குள்ள எவ்வளவு வல்லமை கிரியை செய்தோ அவ்வளவு பெரிய அற்புதத்தை தான் நான் பெற போறேன். இப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டைனமோ எவ்வளவு ஸ்பீடா ஓட போகுதோ அவ்வளவு கரண்ட் தான் வெளியே வரப்போகுது, இல்லையா? ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு டைனமா இருக்குன்னா, ஒரு டர்பனை போட்டு அதை சுழலை பண்ணுறாங்கன்னா, ஒரு எட்ஜில் நீர் மின்சாரம் தயாரிக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தா விளங்கும். அனல் மின்சாரம், நான் அனல் மின்சாரம் தயாரிக்கிற இடத்துல நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த அனுபவம் உண்டு. அந்த கோல் பவுடரை மாற்றி ஒரு புளோயர் ரூமில் போய் ப்ளோ பண்ணும் பொழுது அந்த அப்படி பவுடர் மாதிரி தான் உள்ளே போகும். பயங்கரமாக அந்த அனல் ப்ரொடியூஸ் ஆகும் உள்ள. அந்த அனலை அப்படியே பார்த்தீங்கன்னா நீராவியாக மாற்றுவாங்க ஒரு பக்கம். அது போய் அப்படியே பார்த்தீங்கன்னா அதான் அந்த டர்பனை இயக்கக்கூடிய ஆற்றலாக அது இருக்கிறது. அப்புறம் அது டர்பனை சுழலை பண்ணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அது அப்படியே இன்னொரு பக்கத்தில் அந்த டர்பனுடைய இன்னொரு பக்கத்தில் டைனமோ இருக்கும். அது சுத்த தான் கரண்ட் என்ன செய்யும், உற்பத்தி ஆகி அப்புறம் சேமிக்கிற இடத்துக்கு போகும். இதெல்லாம் பார்க்குறோம். அப்போது இப்போ அந்த டர்பனுடைய அளவும் முக்கியம், அந்த டைனமோனுடைய அளவும் முக்கியம். என்ன கெப்பாசிட்டி மின்சாரத்தை அது ப்ரொடியூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே இருக்கும். இப்போ இது என்ன வேகமாக சொல்லுதோ அதுக்கேற்றாற் போல தான் அங்கே கரண்ட் என்ன செய்யும், உற்பத்தி ஆகும். இப்போ வேதம் சொல்லுது, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய. இப்போ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் கிரியை செய்யும்படி எவ்வளவு இடம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவுதான் நீங்கள் அற்புதத்தை பெற முடியும். புரியுதா நான் சொல்றது? நான் தேவனுக்கு எவ்வளவு தூரம் என் வாழ்வுக்குள்ளே கிரியை செய்ய இடம் கொடுக்க போகிறேன். இப்ப நான் பாருங்க, நான் பெரிய ஆசீர்வாதத்தை விரும்பலாம், ஆனால் அந்த ஆசீர்வாதம் என்ற வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்யும்படியாக நான் எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்கிறேன், என் பினான்ஸ்குள்ள தேவனை எவ்வளவு தூரம் விடுறேன், எவ்வளவு தூரம் அது ரொட்டேட் பண்ண நான் அனுமதிக்கிறேன், அது பெரிய பவரை ப்ரொடியூஸ் பண்ணுமா? நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மிகப்பெரிய
வல்லமையாக இருந்து அது பெரிய பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். மணி விஷயத்தில் நீங்கள் பவர்ஃபுல்லான பர்சனாக கண்டிப்பாக மாறுவீங்க. இப்போ எனக்கு பெரிய ஆளாகணும் மட்டும் ஆசை இருக்கு, ஆனால் என் டைனமாவை நான் சுத்தவே விடலைன்னு வச்சுக்கோங்க. எனக்குள்ள ஒன்று ஒரு 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 உற்பத்தியே நடக்கலாம் அப்படின்னா, எனக்குள்ள எந்த பவரும் உற்பத்தி ஆகலைன்னா எந்த வல்லமையும் வெளிப்படாது. நான் வேணா ஜெபமாக இருக்கும், ஆவியான சொல்லுவார், நீ என்கிட்ட கேட்குறப்பா, ஆனால் உனக்குள்ள கிரியை செய்கிறதுக்கு உனக்குள்ள இயக்க வேண்டிய பவரை இயக்க விட மாட்டேங்கிற. உனக்குள்ள அந்த பவர் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அந்த வல்லமையின்படி நான் அந்த வல்லமையை கொண்டு தான், அதான் ஆவிக்குரிய வல்லமை, அந்த வல்லமையை கொண்டு தான் தேவன் கிரியை செய்கிறார். இப்போ என் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய வேண்டுமானால் ஒரு வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். முதலாவது உற்பத்தி ஆகிற இடமே எனக்குள்ளதான். எனக்குள்ள ஒரு வல்லமை உற்பத்தி ஆனால் அந்த வல்லமை அதை கொண்டுதான் தேவன் எனக்கு கிரியை செய்ய போகிறார். அப்போ நான் பரிசுத்த ஆவியானவருக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுக்கணும். அவர் என் வாழ்க்கையில் ஃபுல்லாக விடணும். அவர் என்னெல்லாம் செய்ய சொல்றாரோ அதை நான் செய்யணும். எங்கெல்லாம் என் லைஃப்பில் இடம் கொடுக்கணுமா நான் இடம் கொடுக்கணும். இன்னும் அதிகமாய் வல்லமை எனக்குள்ளே உருவாகும்படியாக அந்த வல்லமையின்படி தான் என் வாழ்க்கை இருக்க போகுது. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் ஸ்பேஸ் கொடுத்தா அதிகமான தேவனுடைய செயல்களை என் வாழ்க்கையில் என்ன செய்யலாம், நான் பார்க்க முடியும். நான் என் வாழ்வுக்குள்ளே தேவனுக்கே நான் இடம் கொடுக்கல, ஆனால் ஆசை மட்டும் பெருசாக இருக்குது. நான் சொல்கிறேன், ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதனால தான் வேதம் சொல்லுது, மூடனுடைய ஆசை அவனை கொல்லும்னு போட்டிருக்கு. மூடனுடைய ஆசை அவனை கொல்லும். அப்போ ஆசை பெருசாக இருந்தால் பத்தாது. எனக்குள்ள ஆவியானுடைய வல்லம் என்ன செய்யணும், செயல்படுவதற்கு நான் கொஞ்சம் நல்ல இடம் கொடுக்கணும். நான் இடம் கொடுக்கணும். ஆவியானவருடைய செயல்கள் என் வாழ்க்கையில் வரும்படியாக, அந்த பவர் ப்ரொடியூஸ் ஆகும்படியாக நான் வாழ்க்கையில் என்ன செய்யணும், இடம் கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம கொடுத்தால் அந்த வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. அவ இந்த குளோரியினுடைய முடிவு யாருன்னா கர்த்தர் தான். அவருடைய வல்லமை தான் எனக்கு இதெல்லாம் என்ன செய்திருக்கிறது. என்னை ஒரு மனிதனாக மாற்றியிருக்கு. என் வாழ்வுக்குள்ள ஒரு பொருளாதார வெற்றியை, சரீரத்தில் ஒரு பெரிய வெற்றியை, எல்லாவற்றிலும் வேண்டிய வெற்றியை அவருடைய வல்லமை தான் எனக்கு கொடுத்துருக்கு. இந்த பவர் எனக்குள்ள ஒர்க் பண்ணுறதுக்கு நான் இடம் கொடுக்கல அப்படின்னா எல்லாமே மெக்கானிக்கல் வேயாக போயிட்டுருக்குங்க. நான் ஏதோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க, எனக்கு ஒரு கூலியை வாங்குகிறேன், அந்த கூலி கூட நிற்க மாட்டேங்குது. வேதம் சொல்லுகிறது, அந்த கூலி கூட பொத்தலான பையில் போடுறது போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேங்க, ஒன்றும் சேர்க்க முடியல, இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன், அங்கே தேவனுடைய ஒரு பவரெல்லாம் நான் பார்க்க முடியல. நான் சொல்கிறேன், அந்த வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டுமானால் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நம்மளுடைய மாம்ச பலத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே வரல. அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் மாம்சத்தின்படி எவ்வளவெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் போராட முடியும் அப்படின்னு உலகமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் அதை பற்றிலாம் பிரசங்கம் பண்ண வரல. உங்களுடைய இன்டெலிஜென்ஸை நீங்கள் எப்படி பயன்படுத்துங்க அப்படி இல்லை. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். தேவனுடைய வல்லமையை குறித்து வேதம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த வல்லமை உனக்குள்ளே கிரியை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறதே, அந்த வல்லமையை பற்றி நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இந்த வல்லமையை எனக்குள்ளே கிரியை செய்ய விடணும். அப்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்குது. அவருடைய நினைவுகளின்படி நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவரை கொஞ்சம் என் வாழ்வுக்குள்ளே என்ன செய்யணும், விடணும். விட்டால் அவர் என்னை குறித்து எப்பொழுதுமே நன்றாகவே நினைத்து கொண்டிருக்கிறார். நல்ல நினைவுகள், உயர்ந்த நினைவுகளை உடைய தேவன். அவர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்ய முடியும். அவருடைய பவரை என் வாழ்க்கையில் உற்பத்தி ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் இடம் கொடுக்க போகிறேன். நான் அபிஷேகத்தை சார்ந்து கொள்ள போகிறேன், வசனத்தை சார்ந்து கொள்ள போகிறேன், அந்நிய பாஷைகளை நான் பேச போகிறேன். அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம வரணும் பாருங்கள். அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம வரும்போது நிச்சயமாகவே தேவனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். காரணம், பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. அவர் மனுஷன் கிடையாதுங்க, அவர் தேவன். அவர் சொல்ல, நான் மனிதன் அல்ல, நான் தேவன் அப்படிங்கிறார். அப்போது இப்போ நம்முடைய பாயிண்ட் என்னென்னா, தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது நமக்கு சந்தேகமெல்லாம் வரவே கூடாது.
நம்ம உரைச்சா நடக்குமா நடக்காதான்னு சந்தேகமே வரக்கூடாது. அவர் நல்ல நினைவுகளை உடைய தேவன். அவர் நினைச்சாவே நடக்கும் போட்டிருக்கு. இப்போது தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்க சொல்லும் பொழுது பிரதானமாய் பாருங்கள், இந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் நமக்கு நல்லா இருக்கணும். நமக்கும் தேவனுக்கு இடையில நல்லா இருக்கும் பொழுது அவர் எங்கே வர்றாரு? நம்முடைய தாட் ரியால்மில் தான் வர்றார். ஒன்று ஸ்பிரிட் ரியால், இன்னொன்று தாட் ரியால். அதாவது ஆவி மண்டலம், நினைவுகளின் மண்டலம். இந்த ரெண்டு பகுதிக்குள்ளே தான் தேவன் வர்றார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நினைவுகளை நம்முடைய நினைவுகளிலே கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம அதை சொல்லணும்னு நினைச்சிருக்க மாட்டோம். நம்ம பிற்பாடாயெல்லாம் வர்றது கிடையாது. ஆனால் தேவன் என்ன பண்றாருன்னா, இங்க வந்த உடனே அந்த நினைவுகளை நமக்குள்ள இன்புட் பண்றாரு. அந்த கான்டாக்ட் வரும் பொழுது, தேவனோடு உள்ள தொடர்பு வரும் பொழுது, அவருடைய நினைவுகளை நம்முடைய நினைவுகளில் கொடுத்து ஸ்பிரிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். இதை போய் நீ சொல்லு அப்படின்னு. இப்போ நான் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது என்னுடைய நினைவுகளின் படி அல்ல. இப்போ என்னை கேட்டீங்கன்னா காமனா என்னை குறித்து என்ன பாஸ்டர் நினச்சிருக்கீங்கன்னா, உங்களை குறித்து ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பேன். நானும் நீங்களே என்னை குறித்து ஒரு கணக்கு நினச்சிருப்பீங்க. அது மனித இயல்பு. நம்ம பாஸ்டர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு என்னை கேட்டாலும் நானும் ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் ஒரு கணக்கு வச்சுருப்பேன். அது ஹியூமன். இப்போ நீங்கள் எப்படி உங்களை பற்றி நான் நினச்சி வச்சுருந்தாலும், இப்போ தேவன் எனக்குள்ளே இன்டர்ஃபர் ஆவார். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நான் இப்படி மாற்ற போகிறேன், அல்ல இந்த மனுஷன் இப்படிப்பட்டவனா இருப்பான் ஃபியூச்சரில் சொல்கிறாரு. இப்போ நான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க சில குறைகள், சில தவறுகள், சில கீழ்ப்படியாமல் தெரிஞ்சு வச்சுருந்தா, இவன்லாம் எங்கே முன்னுக்கே வரமாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் இல்லையா? குற்றத்தை ஒரு மனுஷனுக்கு குற்றம் தெரிஞ்சால் நம்ம அப்படி தான் நினைப்போம். ஆனால் தேவன் சொல்லுவார், இந்த மனுஷனை நான் வல்லமையான கருவியாக எடுத்து நினைச்ச போகிறேன், பயன்படுத்த போகிறேன். போய் உதாரணமாக பாருங்களேன், சவுல். எல்லாரும் யூதர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே சவுலை குறித்து என்ன செஞ்சாங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள் பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவன் சபையை துன்பப்படுத்துகிறவன். இப்போ திடீர்னு அனனியாட்ட போய் கர்த்தர் சொல்கிறாரு, ஏப்பா அவனுக்கு நான் ஒளியில் தரிசனம் ஆகிட்டேன், கண்ணு குருடாகி போய் கிடக்கிறான், நீ அவனை போய் தேடு, அவன் மேல் கையை வச்சு அவனுடைய கண்களை திறந்து விடுங்கிறாரு. உடனே அனனியா, ஐயோ அந்த மனுஷனா, ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அந்த சவுலா, அவன் சபையை துன்பப்படுத்துறவனாச்சே. ரெண்டாவது, நான் போய் கண்ணை திறந்து விட்டா முதல்ல பலியாகிறாள் நானாத்தான் இருப்பேன். ஏன்னா அவன் சபையில் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை கட்டி துன்பப்படுத்தி பிரதான ஆசாரியத்தில் போய் ஒப்பு கொடுக்கும்படி அவன் தமஸ்கூர்ல சபைகளுக்கு நிருபங்களை எழுதி வாங்கிட்டு வந்திருக்கிறான். எல்லா நியூஸும் அனனியாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ போகிறதுக்கே என்ன செய்கிறாரு? பயப்படுறாரு இல்லையா? ஒரு மனுஷனை பார்த்து நம்மளுடைய நினைவுகள். ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை அனனியாவே, நான் பிரஜாதிகளுக்கு அவன் சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்தும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் துன்பப்பட வேண்டும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான், நான் அவனுக்கு அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்றார். அவன் பாடுபடுறதுக்காகவே என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். பாடு படித்தினவன் இப்ப சபைக்காக என்ன செய்ய போறான்? பாடுபட போறான். இப்போ சவுலை குறித்த காரியம் அனனியாவுக்கு தெரியல, அனனியா பயப்படுறாரு. அது மாதிரி தான் தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுது நாம் நம்ம மனுஷ கணக்கின்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்மலாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் நம்ம ஊருக்காரங்க தானே, எல்லாம் நம்ம ஒருவரை பற்றி ஒருவர் அறிந்தவங்க தானே, ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு கணக்கு நமக்கு இருக்கும். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தீர்க்க தரிசனம் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. தேவன் ஒரு காரியத்தை உயர்ந்த நினைவுகளோடு சொல்லும் பொழுது அந்த உயர்ந்த நினைவுகளோடு நாம் தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும்? உரைக்க வேண்டும். ரொம்ப கீழான நிலைமையில் நீ அப்படி போயிடுவ இப்படி போயிடுவ அப்படிலாம் நம்ம எதுவும் நினைச்சக்கூடாது, தீர்க்க தரிசனமாக உரைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக உயர்ந்த நினைவுகளை உடையவர்களாக நம்ம தீர்க்க தரிசனம் உரைக்கணும். அதுதான் இந்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தேவன் நல்ல உயர்ந்த நினைவுகளை உடைய தேவனாக அவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நாட்கள் நீடிக்கும், தரிசனமெல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே வழங்கும் பழமொழி என்ன? பாருங்க, நிறைய பேர்
நாட்கள் நீடிக்கும். நீ சொன்ன தீர்க்க தரிசனம் உடனே என்ன செய்யாது, நடக்காது. நீ கண்ட தரிசனம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நாட்கள் நீடிக்கும் பொழுது அந்த தரிசனமெல்லாம் என்ன செய்யாது, தீர்க்க தரிசனமோ நிறைவேறாது, அவமாகும். அப்படிங்கிறத இஸ்ரவேலில் ஒரு பழமொழியாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பழமொழினாவே தெரியும் எப்படின்னா, அது அப்படியே சொல்லி சொல்லி அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான் என்ன செய்யும் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் அந்த பழமொழியை ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டே வர்றோம். அது நல்லதோ கெட்டதோ நிறைய பழமொழி நமக்கு தெரியும் இல்லையா? சில நேரங்களில் நிறைய கெட்ட பழமொழி இருக்கு, நல்ல பழமொழி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ தேவன் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலில் ஒரு பழமொழி இருந்துச்சான். என்னன்னா, தீர்க்க தரிசனம் எல்லாம் அது நிறைவேறாது, அவமாகும், நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் அப்படிங்கிற ஒரு வழக்க சொல் பழமொழி இருந்துச்சான். கர்த்தர் சொன்ன காரியத்தெல்லாம் உடனேலாம் நடக்காது, அது ரொம்ப ஆழம், அப்புறம் அப்படியே அவமாக போயிடும், நடந்தால் நடக்காமல் நினச்சிடும் போயிடும் அப்படி சொல்லுவாங்க. இப்போ தேவன் சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் அவர்களை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், அவர்கள் இனி இஸ்ரவேலிலே இந்த பழமொழியை சொல்லி வராதபடிக்கு நான் அதை ஒழிய பண்ணுவேன். நான் சொல்ற மோசமான பழமொழிகளை எல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒழிய பண்ண வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிமா. யாராவது மோசமான பழமொழி அவங்க வாழ்க்கையில் சொன்னா அது என் வாழ்க்கையில் நடக்க முடியாது. தேவன் அந்த பழமொழிகளை ஒழிய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நிறைய பழமொழி பார்த்தீங்கன்னா விழுந்து போகிறதுக்கே நிறைய பழமொழி இருக்கு, முட்டாளா போகிறதுக்கு பழமொழி இருக்கு, நிறைய பழமொழி இருக்கு. நான் சொல்றேன், அந்த பழமொழியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பலிக்கவே பலிக்காது. தேவன் பழமொழிகளை ஒழிய பண்ண விரும்புகிறார். இவங்களாம் சொன்னாங்க, நாட்கள் செல்லும், தரிசனம் அவமாகும் என்று சொல்லுகிறார்களே, அந்த பழமொழி இனிமேல் இஸ்ரவேலிலே சொல்லாதபடிக்கு நான் என்ன செய்வேன், அதை ஒழிய பண்ணுவேன்கிறார். நான் தரிசனம் கொடுத்தால் அது சீக்கிரமாய் நிறைவேறும், என்னுடைய தீர்க்க தரிசனங்கள் பலிக்கும். ரொம்ப நாள் ஆகும்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காதீங்க, அப்படி பேசிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கெல்லாம் நடக்காது அப்படிலாம் பேசாதீங்க. இல்லை இது நடக்கவே நடக்காது அப்படிலாம் சொல்லாதீங்க. அதுதான் தேவன் சொல்றாரு. பாருங்க, அப்படி அடுத்து பாருங்க, நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களுக்கு சொல்லு. எப்படி சொல்லணுமா? நாட்களும் எல்லா தரிசனத்தினுடைய பொருளும் சமீபித்து வந்தன. இப்போ நம்ம என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னா, என்னை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அல்லது தரிசனம் இதெல்லாம் அந்த நாட்கள், அந்த தரிசனத்தின் நாட்கள் சமீபித்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நாட்கள்லாம் ரொம்ப அந்த தரிசனமும் அதனுடைய பொருளும் சமீபித்து வந்தன அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், சொல்லப்பட போகிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். எத்தனை பேருக்கு அது விருப்பமாக இருக்கு? ஆமென். கர்த்தர் அப்படிதான் சொல்றாரு. நீ இந்த பழைய தீர்க்கதரிசிகள் புலம்பிட்டு இருந்தாங்களே, அந்த நாட்கள் அப்படி நினைச்சிட்டே நீ பேசிட்டு இருக்காத, அவிசுவாசப்படாத. சீக்கிரமாய் தரிசனங்கள் நிறைவேறும், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். அது சமீபித்து வந்திருக்கிறது, பொருள் சமீபித்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் வம்சத்தார் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதல் இல்லாமல் போகும். அவர் என்ன சொன்னார்? கள்ள தரிசனம், இந்த தீர்க்க தரிசனத்தை ஒழிய பண்ணுவேங்கிறார். அப்புறம் சொல்றாரு, நான் கர்த்தர், வாசிங்க எல்லாரும், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் தீர்க்க தரிசனம் உன்னை சொல்லிட்டேன்னா நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். தேவன் சொல்றாரு, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. நான் சொல்றேன், தீர்க்க தரிசனங்களை எல்லாம் அற்பமாய் எண்ணாம இப்படி நம்பணும். ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு நாட்களே ஒரு சபையிலே ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றார் அப்படின்னா, அவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், தாமதியாது. எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் சொல்லுகிற
வார்த்தை நிறைவேறும், அது தாமதியாது. அப்போ தீர்க்க தரிசனம் வந்தால் டக்குன்னு பிடிச்சிக்கணும். அது கண்டிப்பாக என் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்கும், நிறைவேறும், தாமதமே ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். பிலீவ் பண்ணால் அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இப்போ வேதனை ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். பாருங்க, இவங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னால் கூட இவங்க என்ன நினைக்கிறாங்களா? இதெல்லாம் ரொம்ப ஆழம் கழித்து நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம்பா, இவன் தூர காலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான், இந்த தரிசனம்லாம் நிறைவேற அநேக நாள் செல்லும். நான் சொல்கிறேன், சபையிலே பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ரொம்ப நல்லாக போகிறது கிடையாது. சீக்கிரமாய் நிறைவேறும். எனக்கு 50 வருஷம் கழித்து பக்தி விருத்தி அடைஞ்சு நான் எனக்கு என்னங்க பிரயோஜனம்? எனக்கு பக்தி இப்போ விருத்தி அடையும், எனக்கு இப்போ ஆறுதல் வேணும். 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு அது எனக்கு தேவையே இல்லை. எனக்கு இன்னைக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு இன்னைக்கு நிம்மதி வேணும், இன்னைக்கு விடுதலை வேணும், இன்னைக்கு எனக்கு புத்திமதி தேவை. நிறைய பேருக்கு வந்து பாருங்க, புத்தியே கிடையாது இந்த உலகத்தில். அப்போ தீர்க்க தரிசனமாக ஒரு புத்திமதி வந்துச்சுன்னு சொன்னால் அது இப்போ நிறைவேறும். என்னை குறித்து தேவன் சொல்லியிருக்கிற காரியம் இப்போ எனக்கு என்னுடைய ப்ரெசண்ட்டில் என் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிக்கணும். இப்போ நிறைவேறும் என் வாழ்க்கையில் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிங்கன்னா அது இப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். என்னைக்காவது இன்னும் ரொம்ப காலம் கழிச்சு அப்படி நினச்சிருந்தீங்கன்னா அது தவறு என்று தேவன் சொல்கிறார். அப்படி நினைக்காதீங்கிறார். நான் ஒன்று ரொம்ப 100 ஆண்டுகள் கழித்து நடக்க போகிறது இங்கே சபையில் பேசிகிட்டு இருக்க விரும்பலை. இன்றைக்கு ஜனங்களுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாவதற்கு எது தேவையோ அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் சபையிலே உரைக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு டே டு டே லைஃப்பில் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டிய மாற்றங்கள், டே டு டே லைஃப்பில் இன்னைக்கு என்ன தேவை, அதுக்கு தான் தீர்க்க தரிசனங்கள் வருகிறது. ஆகவே தேவன் சொல்கிறாரு, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடனே சொல். அவர் சொல்கிறாரு, என் வார்த்தைகளில் ஒன்று கூட டிலே ஆகாது. தேவன் நம்மளை குறித்து சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளில் ஒன்று கூட என்ன செய்யாது? டிலே ஆகாது, டிலே ஆகாது. உடனே நடக்கும், உடனே ஆகும். அதை நீங்கள் அப்படியே நம்புனீங்கன்னா அப்படியே நடக்கும். அப்படியே நம்புனீங்கன்னா அப்படியே நடக்கும். நிறைய நேரங்களில் இந்த பைபிளில் இருக்கிற வாக்கு தத்தங்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம், விட்டுட்டு போயிடுறோம். அப்புறம் பார்க்குறோம், இதெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு போயிடுறோம். சில நேரங்களில் பார்க்குறோம், ஒரு வேளை நடக்கும், இது கொஞ்சம் டைம் எடுக்கும். என் வாழ்க்கையில் நடந்தால் கூட அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி சில நேரங்களில் நம்மளுடைய விசுவாசம் தாங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நம்மளுடைய விசுவாசம் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நம்ம விசுவாசம் சரியாக இருந்துச்சுன்னா எல்லாம் உடனே நடக்கும். ஆனால் நமக்கு ரொம்ப பிரச்சனை என்னன்னா, அந்த பைபிள் பெருசு பெருசாக சொல்லுது, ஆனால் அந்த உலகத்திலேயே பழகி போயிட்டதுனால என்னால் பெருசாக விசுவாசிக்க முடியலை, பெருசாக விசுவாசிக்க முடியலை. நான் சொல்கிறேன், தேவனுடைய வாக்கு தத்தங்களை அப்படியே நம்புங்க, விரைவாக எல்லாம் நடைபெறும். இன்னும் ஒரே ஒரு வசந்த வாசனை, எசேக்கியேல் 36:36. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். 36 எசேக்கியேலில் தான். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். நான் தான் பாழானதை நிர்மூலமானதை கட்டுகிறவர், பாழானதை பயிர் நிலமாக ஆக்குகிறவர் என்று உங்களை சுற்றிலும் இருக்கிற மீதியான ஜாதிகள் என்ன பண்ணுவாங்க? அறிந்து கொள்வார்கள்.
கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். பாருங்க, அவர் எல்லாத்தையுமே சொல்லி 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 செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒன்றை தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார்னா அதை என்ன பண்ணிடுவார்? அப்படியே செஞ்சிடுவார். அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார்னா செய்வார். ஆனால் நம்ம நம்பணும், நம்ம விசுவாசிக்கணும். நம்ம பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த தீர்க்க தரிசனங்கள் நம்மளால் நம்ப முடியறதில்ல. பைபிளில் சொல்லப்பட்டிருக்க இந்த சம்பவமெல்லாம் யாருக்காவது நடக்கும், நம்ம வாழ்க்கையில் நடக்குமா? அப்படி நடந்தாலும் இப்போ நடக்குமா? இப்படிலாம் ஏகப்பட்ட சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் வருது. இந்த வேதத்தில் அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்களேன், 35. பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் இருக்கும் என்றும், அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். எல்லாம் சுற்றி இருக்க ஜனங்கள்லாம் உங்களை பார்த்து சொல்லுவாங்களாம், ஒரு காலத்தில் மண்மேடாய் கிடந்த பட்டணம் இல்லையா, இது பாழா போன பட்டணம் இல்லையா, இப்போ இது இந்த தேசம் இப்போ எப்படி இருக்கு? ஏதேனை போல இருக்க. இந்த பாழான தேசம் இப்போ எப்படி இருக்குன்னா ஏதேனை போல இருக்குதே. அப்போ நான் சொன்னேன், பாழாய் போன ஒரு மனிதனுடைய வாழ்வு, ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் ஏதேனை போல மாறுமா என்றால் நான் சொல்லுகிறேன், 100% ஆதாமுக்கு தேவன் ஏதேனை கொடுத்தார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏதேன் உங்களுக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா! எல்லா சத்தமா சொல்லுங்க, ஏதேன் எனக்கு சொந்தமானது. பாழாய் போன தேசம் ஏதேனை போல மாறும். மதிலிழந்த பட்டணங்கள், நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானதாய் மாறும். அது என்னுடையது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நம்ம நிறைய விசுவாசிக்கணுங்க. நம்ம நிறைய விசுவாசிக்கணும். ரெஸ்டோரேஷன் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா? நம்ம ஃபினான்ஸ் மேலே வருமா? நம்ம பொருளாதாரம் மறுபடியும் ரிகைன் ஆகுமா? நான் சொல்கிறேன், எல்லாம் நடக்கும். அதை நீங்கள் நம்பணும். நீங்கள் உங்களையும் உங்கள் சூழ்நிலையும் பார்த்துட்டே இருக்காதீங்க. உங்கள் வேலை என்ன, உங்கள் சூழ்நிலை என்ன, உங்கள் பொருளாதாரம் என்ன, அதெல்லாம் பார்க்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை பாருங்கள். வார்த்தையை பார்த்தா அப்படியே நடக்குங்க. வார்த்தையை பார்த்தா அப்படியே நடக்கும். என்ன சொல்லி இருக்கிறதோ அது அப்படியே எழுத்தின்படியே அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆனால் நம்மளால் அதை நம்ப முடியறதில்ல. ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். யோபுனுடைய வாழ்க்கையில் எல்லாம் போயிடுச்சு. அவனுக்கு இருந்த வீட்டை விட்டு அவன் வெளியே துரத்தப்படுறான். மனைவி போய் சொல்லிட்டா, நீ உயிரோடு இருந்து என்னையா பிரயோஜனம்? சில நேரங்களில் அப்படி தான் பாருங்கள். ஒரு மனுஷன் வியாதிப்பட்டுட்டா வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அந்த தெருவில் கிடந்து சாம்பல் அள்ளி தலையில் போட்டுட்டு ஓட்டை எடுத்து சுரண்டிகிட்டு இருந்தான். உங்களை வீட்டுக்குள்ளே வச்சு பார்க்குற மனைவிமார்கள், கணவன்மார்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படணும். நிறைய நேரங்களில் வியாதியஸ்தர்களுக்கு கடைசி இடம் எங்கன்னா வறண்டாவாக இருக்கும், இல்லாட்டினா தெருவாக இருக்கும், இல்லாட்டி மாட்டுக்கொட்டகையாக இருக்கும். தூக்கி போட்டுருவாங்க. நாத்தம் எடுக்குது, உள்ளெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு. பெரிய செல்வந்தன், கிழக்கத்தி புத்திர எல்லாரிலும் பெரியவன் யோபுடைய நிலைமையாக தான். மனைவி தூக்கி வெளியே போட்டான். அவன் தெருவில் தான் உட்காந்துக்கிட்டு சாம்பலையும் புழுதியும் அள்ளி தலைமையில் போட்டுட்டு ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு அவன் இருக்கிறான். மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்படுறாரு. அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நான் தான் சிருஷ்டிகர்த்தர், ஏதேனை உருவாக்குறது நான் தான். வாழ்க்கையை மறுபடியும் ஏதேனாய் மாற்ற என்னால் முடியும். நீ என்னை பற்றிய நல்ல அறிவை உடையவனாய் மாறு, அவ்வளோதான். நீ முட்டாளாக பேசிகிட்டு இருக்க. அவன் நினைச்சான் தன்னை பெரிய அறிவாளி நினைச்சான். ஏன்னா அவன் நியாயாதிபதிங்க. அவன் ஒளிமுக வாசலில் உட்காந்து எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாள். நீ செஞ்ச தப்பு, நீ செஞ்ச தப்பு, நீ இப்படி செஞ்சுக்கூடாது. ஆண்டு சொன்னார், நீ பெரிய அறிவாளி நினச்சிட்டு இருக்க, நீ பெரிய முட்டாள். நிறைய நேரங்களும் அறிவாளி மாதிரி அப்படி வித்தகர் மாதிரி சில பேசுவாங்க. நான் சொல்கிறேன், அவன் பெரிய முட்டாளாக இருப்பான். தேவன் சொல்கிறாரு ஞானி. அதனால தான் தானியேலே கேட்குறாரு, தேவனே ஒரு பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன், நீர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் தருகிறவர். நீர் தான் கொடுக்கணும் இந்த அறிவை, இந்த ஞானத்தை கொடுக்கணும். அது கரெக்டாக தேவன்கிட்ட போயிட்டேன். நான் அறிவாளி கிடையாது, நீங்கள் தான் அறிவாளி. நான் ஞானி கிடையாது, நீங்கள் தான் ஞானி. இந்த ராஜா வேணா என்னை ஞானி சொல்லியிருக்கலாம், ஆனால் என்னை காட்டில் நீர் தான் ஞானம் படைத்தவர். உங்களுடைய ஞானம் இல்லைன்னா நான் பிழைக்கவே முடியாது, உயிரே பிழைக்க முடியாது, செத்து போயிடுவேன். உங்களுடைய ஞானத்தை எனக்கு கொஞ்சம் கொடுங்க, இல்லாட்டி கொலை பண்ணிடுவாங்க. உயிருக்கு பயந்தான் கேட்குறான். தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு.
யோபு அப்படிதான் தன்னை பெரிய அறிவாளியாக நினைச்சான். யோபு ஒளிமுக வாசலுக்கு வர்றாருன்னா வாலிபர்கள்லாம் ஓடி ஒளிந்து கொள்வார்களாம். அவருடைய பிரசன்னத்தில் வந்து நிற்க கூட பயப்படுவாங்களாம். வாயை பொத்திக்கிட்டு பின்னாடி பின்னாடி போய் அங்கங்கே போய் ஒளிஞ்சிக்கிடுவாங்களாம். அவ்வளோ பெரிய ஆள். ஒரு நாள் பாருங்கள், வியாதி வந்துச்சு, தெருவில் தூக்கி போட்டாங்க. ஓட்டை எடுத்து சுரண்டிட்டு இருக்கிற நிலைமை. தேவன் சொல்கிறாரு, புருஷனை போல இடை கட்டு கொண்ட நில், நீ அறிவாளியானால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுனார். நீ பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிற, உனக்கு கொஞ்சம் அறிவு வந்தோடனே நீ பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிற. நிறைய நேரங்களில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை முட்டாள்தனமாக நம்ம பேசி, எனக்கு ரொம்ப அறிவு இருக்குன்னு பேசி நம்ம இழந்து போகிறோம். அப்படி செய்யக்கூடாது. சரி, இப்போ யோபுடைய வாழ்க்கையில் அவன் முட்டாள் என்பதை ஒத்துக்கிறான், வாயை பொத்திக்கிறேங்கிறான். இப்போ அவன் சொல்கிறான், அந்த வாலிப பசங்க ஒளிஞ்சிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்ட மாதிரி இப்போ நான் என்ன செய்கிறேன், வாயை பொத்திக்கிறேன் ஆண்டவரே. இப்போ தேவன் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். இப்போ எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அவன் வியாதி நீங்கிருச்சு, சிறையிருப்பை கர்த்தர் மாட்டிட்டாரு. இதெல்லாம் யோபு 42ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இப்போ 11ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் அவருக்கு ரெட்டத்தனையாக கொடுக்குறாரு. ரெட்டத்தனையாக கொடுக்கும்போது அது எப்படி வந்துச்சு அப்படி சொல்லும் பொழுது, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அவரவர் வாசிங்க, ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 6,000 ஏர் மாடுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்தியில் அவனுக்கு பிறந்தார்கள். ஒரு 10 பிள்ளைய பரலோகம் போயிடுச்சு, அடுத்து ஒரு 10 பிள்ளைய பிறகுது. எல்லாமே ரெட்டத்தனை டபுள். நீங்கள் இது 1ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, 1ஆவது அதிகாரத்தில் அவனுக்கு இருந்த ஆடு எத்தனைனா 7, அது சாரி 5000 அப்படின்னு சொன்னால் 10,000 ஆடு. 6,000 ஒட்டகம்னா 1ஆம் அதிகாரம் சொல்லுது முதல்ல 3,000 ஒட்டகம் இருந்துச்சுன்னு. இப்போ 42ஆம் அதிகாரம் சொல்லுது அவனுக்கு 6,000 ஒட்டகங்கள். 500 ஏர்மாடு இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. இப்போ எத்தனை ஏர்மாடு இருக்கு? 1000 ஏர்களும் 500 கழுதை இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. இப்போ 1000 கழுதைகளும். 1000 கழுதை 1000 ஏர்மாடு பாருங்கள். எல்லாம் 3000 இருந்து இப்போ 6,000, 5000 இருந்தது இப்போ 10,000, எல்லாம் ரெட்டத்தனையாக வந்துச்சு. இதில் ஒன்று தான் கவனிக்க வேண்டியது, எல்லாம் வந்தவங்க எல்லாரும் அவனோட போஜனம் பண்ணிட்டு அவனோட பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு, உங்களுக்கெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கான்னா எல்லாரும் வாயத்தை மூடிட்டீங்க. ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும்தான் ஆமேன்னாங்க. நான் சொல்கிறேன், நம்மளால் நம்ப முடியல, அதனால தாங்க வர மாட்டேங்குது. வாக்குத்தத்தம் பெருசாக இருக்கு. நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறோம், ஆனால் யாராவது பொண்ணை கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படி நீங்கள் நம்புங்கன்னா, இதெல்லாம் இந்த காலத்தில் பவுன் விற்கிற விலையில் யார் அவசரத்துக்கு போட்டுட்டு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடவிட வச்சிருவாளோ கொண்டு போயின்னு, இவள்கிட்ட கொடுத்தா வாங்க முடியுமோன்னு நினைக்கிறாங்க. யார் வாச தங்க காசை கொடுக்க போகிறா, யார் பொண்ணு ஆபரணத்தை கொடுக்க போகிறா? நான் சொல்கிறேன், நம்மளால் விசுவாசிக்க முடியலைங்க. நான் சொல்கிறேன், விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஒவ்வொருத்தனும் வந்தவன்லாம் ஒரு தங்க காசையும் ஒரு பொண்ணு ஆபரணத்தையும் என்ன செஞ்சான், கொடுத்துட்டு போனான்னு போட்டிருக்கு. நான் சொல்கிறேன், இதை நீங்கள் நம்புனீங்கன்னா நடக்கும். நான் கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு காலையில் ஒரு கோல்டு காயின் வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சர்வீஸில் ஒரு கோல்டு ரிங் வரணும். இதை நம்ம பிலீவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆரம்பித்தா நான் சொல்கிறேன் எல்லாமே நடக்குங்க. பைபிளில் இருக்க எல்லாமே நடக்கணும். நடக்கலைன்னா தான் நீங்கள் ஆச்சரியப்படணும். இப்போ இது நடந்தது எனக்கு ஆச்சரியம் கிடையாது. எனக்கு தங்கம் காணிக்கா வந்துச்சு, எனக்கு ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னு கேட்டால் இது நடக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்.
நடக்கும் என்பதை நான் போதிக்கிறேன், நம்புகிறேன், ஆணித்தரமா நம்புறேன். நிறைய கோல்டு காயின் வரும், நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வரும், கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ் வரும். தேவன் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்க வல்லவராக இருக்கிறார். கோல்டு அந்த மினிஸ்ட்ரியை விதைச்சிருக்கிறோம். கோல்டு அந்த மினிஸ்ட்ரியில நாங்கள் அறுப்போம் இந்த ஊழியத்தின் மூலமாக. எனக்கு அந்த ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. நான் விதைச்ச அளவு அல்ல, அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாக வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சும்மா இல்லைங்க, தேவன் சொல்றதுக்கு பொய் சொல்ல மனிதன் அல்ல. நீ விதை வருமா வராதா? நோ 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 சார், 100% வரும், 100% வரும். பொன் ஆபரணங்கள் நிறைய காணிக்கையாக வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அது நடக்கணும். நடக்கிறதுல ஒரு ஆச்சரியமும் கிடையாது. கண்டிப்பாக நடக்கும். எல்லாம் எழுந்து நிற்போம்.